டெல்லியில முதலமைச்சர் திரு விஜயை திரு அமித்ஷா சந்திக்கவில்லை, சந்திப்பு நடைபெறவில்லை. என்ன காரணம்? தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு டெல்லிக்கு வந்து டெல்லியினுடைய அரசியலையும் டெல்லியினுடைய தலைவர்களையும் பார்த்து புரிந்து அடுத்து வரக்கூடிய ஜூன் 15ஆம் தேதிக்குள் தமிழக சட்டமன்றத்தை கூட்டி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கார்டியல் ரிலேஷன்ஷிப் வைக்க வேண்டும் என்று தான் அவர் டெல்லிக்கு வந்தார். பல அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டாங்க. ஆர்வமுள்ள பத்திரிகைக்காரர்கள், விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் இருவருமே சேர்ந்து கொண்டு விஜய்க்கு வந்து இத்தனை பேர் பாக்குறாரு அத்தனை பேர் பாக்குறான்னு போட்டாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஜனாதிபதி பார்க்க டைம் கேட்டிருந்தாரு, துணை ஜனாதிபதி பார்க்க டைம் கேட்டிருந்தாரு. அதெல்லாம் நடக்கல. அமித்ஷா கிட்ட டைம் கேட்டது உண்மையா பொய்யா என்பது விஜய் அலுவலகம் தான் அறிவிக்க வேண்டும். காரணம், அமித்ஷா அலுவலகத்தில் ஒரு விதமான போன் வரவில்லை என்று தான் சொல்லுகிறார்கள் அமித்ஷா தரப்பிலிருந்து கேட்ட பொழுது. அதையும் தவிர முக்கியமானதாக விஜய் அவர்கள் வந்ததில் 3 அப்பாயின்மெண்ட் தான் பப்ளிக்கா நடந்ததுங்க. ஒண்ணு வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தாச்சு, அடுத்தது நிர்மலா சீதாராமன் பார்த்தாச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டால் தமிழக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பதற்கு முன்னதாக இந்த வாரம் வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்துல தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு வாக்குறுதி அளித்தாரு, வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் தருகிறேன் என்று. அதற்கான ஆயத்தங்கள் பணிகள் முடிந்துவிட்டன. தமிழக அரசாங்கத்தில் 6 பக்கம் கொண்ட அறிக்கை தயாராக இருப்பதாகத்தான் அதிகாரிகள் வட்டத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு பொருளாதார நெருக்கடி, எமர்ஜென்சி, பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று பொருளாளர்கள், நிபுணர்கள், எக்கானமிஸ்ட் எல்லாம் சொல்லுவதை பார்த்தால் அந்த பயத்துல டெல்லிக்கு வந்தாருங்க விஜய். சிம்பிள் அஸ் தட்.